அல்ஹம்துலில்லா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். உங்கள் கடினமான சூழ்நிலையில் அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிச்சயம் கொண்டு வருவான். என் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். இன்றைய செய்தி நம்பிக்கையை பற்றியது. உங்கள் இதயம் எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறதோ அதற்கான விடையாக இந்த செய்தி இருக்கலாம். எனவே கவனமாக கேளுங்கள். நம்மில் எத்தனை பேர் இப்போது போராடி கொண்டிருக்கிறோம்? சிலருக்கு தீர்க்க முடியாத கடன் சுமை, சிலருக்கு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய், சிலருக்கு தனிமை. இன்னும் சிலர் வாழ்க்கையே போதும் என்று சோர்ந்து போயிருக்கலாம். சாத்தான் உங்கள் காதுகளில், உன் கதை முடிந்தது, உனக்கு வழியே இல்லை, உன் துவாக்கள் வீணானது என்று கிசுகிசுக்கலாம். ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. அவன் உங்கள் பிடரி நரம்பை விட உங்களுக்கு மிக நெருக்கமானவன். உங்கள் அமைதியான அழுகையை அவன் கேட்கிறான். குர்ஆனின் வாக்குறுதி. இஸ்லாம் என்பது நம்பிக்கையின் மார்க்கம். அல் குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாவின் அருளில் நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான். சூரா அஸ் ஜுமர் 39:53. இரவு எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் விடியலை கொண்டு வர அல்லாவால் முடியும். புயல் எவ்வளவு பலமாக இருந்தாலும் அமைதியை தர அவனால் முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமையுடன் வெற்றியும், சிரமத்துடன் நிவாரணமும், கஷ்டத்துடன் இலகுவும் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை இழந்த நேரத்தில் அல்லாஹ் நிகழ்த்திய அற்புதங்களால் குர்ஆன் நிறைந்துள்ளது. இப்ராஹிம் அலைஹி வஸல்லம். எரியும் நெருப்பில் வீசப்பட்டபோது அந்த நெருப்பு அவருக்கு ஒரு பூஞ்சோலையாக மாறியது. யூனுஸ் அலைஹி வஸல்லம். கடலின் ஆழத்தில் மீனின் வயிற்றில் இருந்தபோது, யா அல்லாஹ், உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்று அழைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான். மரியம் அலைஹி வஸல்லம். பிரசவ வலியால் தனிமையில் வாடியபோது அல்லாஹ் அவர்களுக்கு கீழே ஒரு நீரூற்றையும் மேலே பேரீச்சம்பழத்தையும் தந்து ஆறுதல் படுத்தினான். இவை வெறும் கதைகள் அல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாடம். மூசா அலைஹி வஸல்லம். அவர்களும் அவர்களுக்காக கடலை பிளந்த இறைவனால் உங்கள் கடனை தீர்க்க வழிகாட்ட முடியாதா? அய்யூப் அலைஹி வஸல்லம். அவர்களின் நோயை குணப்படுத்திய இறைவனால் உங்கள் இதயத்தை ஆற்ற முடியாதா? துஆவின் வலிமை. நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு துஆ செய்வதை கைவிடுவது. துஆ 3 வழிகளில் அங்கீகரிக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டதை அல்லாஹ் அப்படியே தருகிறான். உங்களுக்கு வரவிருந்த ஒரு ஆபத்தை அதன் மூலம் நீக்குகிறான். மறுமையில் உங்களுக்காக பெரும் நன்மையாகச் சேமித்து வைக்கிறான். அல்லாஹ் சில நேரங்களில் பதிலை தாமதப்படுத்துகிறான், ஏனெனில் உங்கள் குரலை அவன் கேட்க விரும்புகிறான். வாழ்க்கை கடினமாக தோன்றும்போது நீங்கள் செய்ய வேண்டியவை. தஹஜுத். இரவின் கடைசி பகுதியில் எழுந்து அல்லாவிடம் அழுங்கள். 3 மணி அளவில் நீங்கள் செய்யும் அந்த சஜிதாவிற்கு அத்தனை வலிமை உண்டு. சதகா. தர்மம் செய்யுங்கள். தர்மம் ஆபத்துக்களை தடுக்கும். இஸ்திஃபார். அதிகமாக மன்னிப்பு கேளுங்கள். இது எதிர்பாராத இடத்திலிருந்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை தரும். என் அன்பானவர்களே, உங்கள் கதை இன்னும் முடிந்துவிடவில்லை. அல்லாஹ் மிகச்சிறந்த திட்டமிடுபவன். இன்று நீங்கள் இருக்கும் பக்கம் இருட்டாக இருக்கலாம், ஆனால் அடுத்த பக்கம் ஒளியாக இருக்கும். யா அல்லாஹ், எனக்கு நீயே போதுமானவன், எனக்கு ஒரு அற்புதத்தை வழங்கு என்று கேளுங்கள். உங்கள் அற்புதம் நீங்கள் நினைப்பதை விட மிக அருகில் இருக்கலாம். ஆமீன்.